வெல்கம் டு ஜூடிஸ் கிச்சன். ஜூடிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஒரு vlog பார்க்க போகிறோம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் இருக்க ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமையல் வந்து ஒரு சூப்பரான டேட்ஸ் தோட்டத்துக்குள்ளே போய் நம்ம சமைக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இங்கே தான் நம்மளோட குக்கிங் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு 1 கிலோ ஜீரக சம்பா எடுத்து கழுகி ஊற வச்சிருக்கிறேன். 1 கிலோ ரைஸ் அளவுக்கு 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம பிரியாணிக்கு இந்த மட்டன் வந்து மேரினேட் பண்ணிடலாம். 5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கட்டியான தயிர், மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் இப்ப சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணி பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எண்ணெய் சூடான உடனே தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி, ஏலக்காய், அன்னாசி மொக்கு இது எல்லாமே நம்ம போட்டு தாளிச்சு விட்டுடலாம். இப்போ ஸ்லைஸ் பண்ண 10 வெங்காயம் இதுல வந்து சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கண்டிப்பா டைம் எடுக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மட்டன் வந்து குக்கர்ல வந்து நான் வேக வச்சிடுறேன்.
ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த குக்கர் வந்து இப்போ ஒரு 6 ல இருந்து 7 விசில் நம்ம வந்து மூடி விசில் விட்டுறலாம். அடுத்ததா ஒரு 5 தக்காளி இதுல வந்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கிடலாம். கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய் நான் வந்து இந்த மாதிரி கீரி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். மூணுல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டும் சேர்த்து இதுல வதக்கி விட்டுடலாம். இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுறலாம். இது பாத்தீங்கன்னா சைடுல வந்து மட்டன் மசாலா பண்றதுக்கு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி அதையும் நான் வதக்கிட்டு இருக்கிறேன். அது கூடவே பாத்தீங்கன்னா கொஞ்சமா முழு கரம் மசாலா, பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் அதெல்லாம் அது கூடவே போட்டு அதையும் நான் வந்து வதக்கிட்டு இருக்கிறேன். மட்டன் வெந்ததுக்கு அப்புறமா மட்டன் உள்ள தண்ணியை வந்து நம்ம வந்து வடிச்சு எடுத்துடலாம். நம்ம ஊற வச்சிருந்த அரிசி அப்புறமா வேக வச்ச மட்டன் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தோட்டத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நிறைய வந்து அன்னப்பறவை அப்புறமா கோழி, ஆடு இது எல்லாமே சைடுல வந்து அது ஒரு பக்கம் வந்து அவங்க வளர்த்தி இருக்காங்க. ரொம்ப நேச்சரா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஜீரக சம்பா அரிசிக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம யூசுவலா 2 டம்ளர் தண்ணி சேர்ப்போம். சோ அதே அளவுல தான் நம்ம இப்ப சேர்த்திருக்கிறோம். தண்ணி கூட பாத்தீங்கன்னா 1 கப் தேங்காய் பால் நான் சேர்த்திருக்கிறேன். அப்புறமா மட்டன் வெந்த தண்ணி இது எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா டோட்டலா 1 கப் அரிசிக்கு 1:2 அந்த ஒரு ரேஷியோல தான் நீங்க எப்பவுமே இந்த பிரியாணிக்கு தண்ணி சேர்க்கணும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற புதினா, மல்லி எல்லாம் சேர்த்துடலாம். கடைசியா வந்து 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா நம்ம மேலாப்புல இந்த மாதிரி தூவி விட்டுடலாம். அரிசி உடைஞ்சு போகாம லைட்டா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திட்டு இப்ப அடுப்பை நல்லா சிம் பண்ணிட்டு மூடி இது மேல இப்ப தம் போடுறதுக்காக நல்ல வெயிட்டான ஒரு பாத்திரம் வச்சாச்சு. சைடுல பாத்தீங்கன்னா இந்த வெங்காயம், கரம் மசாலா எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறமா தயிர் இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா இந்த மாதிரி வதக்கியாச்சு. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், அப்புறமா மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சமா மஞ்சள் தூள். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சீக்கிரமா வேக வைக்கிறதுக்காக நான் குக்கர்ல அந்த மசாலா எல்லாத்தையுமே கொட்டிட்டு ஒரு 3/4 கிலோ மட்டன் நல்லா கழுவி வச்சிருந்தேன். அதையும் இப்ப சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. மட்டன்ல இருந்தே தண்ணி நம்மளுக்கு விடும். ஆனா வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டு கொஞ்சமா மல்லி இலை கட் பண்ணி இப்ப எல்லாத்தையும் மூடி வச்சாச்சு.
பிடிக்காது பிடிக்காதோடா கொஞ்சம் இது ஹெல்ப் கூடுது மற்றவங்கள. பிரியாணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பக்கத்துல மட்டன் மசாலாவும் ஒரு 6 விசில் விட்டுருக்கிறேன், அதுவும் ரெடி ஆயிடுச்சு. பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா குக்கும்பர் வெங்காயம் எல்லாம் சேர்த்து சூப்பரான ஒரு ரைத்தாவும் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஆடுக்கு பார்த்தீங்கன்னா காஞ்சி போன ரொட்டி பன் இதுதான் வந்து கொண்டு கொடுக்குறாங்க. எப்படி வந்து கியூட்டா அது வந்து அதை பார்த்த உடனே ஓடி வந்துச்சு பாருங்க. இதில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து டேட்ஸ் மரம் தான். அந்த டேட்ஸ் வந்து கீழே உதிர்ந்து விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு நெட்டு போட்டு கவர் பண்ணி இந்த மாதிரி எல்லா மரத்துலையும் சேஃபாக வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் மதியம் லஞ்ச் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய டேட்ஸ் தோட்டத்துக்குன்னே போகிறோம். அங்கேயும் டேட்ஸ் இருந்துச்சு, பட் இது வந்து ஒன்லி டேட்ஸ் மரம் மட்டும்தான் இங்கே. ஸோ இதில் வந்து நல்ல குட்டி குட்டி மரம்லாம் இருக்குது, அது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன்னா. இது பார்த்தீங்களா, கீழேயே வந்து அந்த டேட்ஸ் காய்கள் எப்படி கீழேயே இருக்கு பாருங்க. ஆனால் இன்னும் இது வந்து பழுக்கல்ல, ரொம்ப பச்சையாகவே இருக்குது. அவ்வளோ குட்டியான மரத்துல. ஸோ கொஞ்சம் பெரிய மரத்துல வந்து இப்படிதான் வந்து அவங்க டேட்ஸ் வந்து அறுவடை பண்றாங்க. இந்த தோட்டத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா 10 வெரைட்டில இந்த டேட்ஸ் பழங்கள் வந்து இருக்குது. ஆனா வந்து அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியல. ஆனா அந்த டேஸ்ட்ல ஷேப்ல எல்லாமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. இது பாத்தீங்கன்னா நம்ம நிக்கிற ஹைட்ல அவ்வளவுதான், அதுலயே வந்து அவ்வளோ கொலை கொலையா இந்த பேரிச்சம் பழங்கள் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு.
இந்த vlogல பார்த்தீங்கன்னா குக்கிங்காக ரொம்ப கம்மியான டைம் தான் நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். அதிகமாக வந்து இந்த மாதிரி நேச்சரில் தான் வந்து ரொம்ப டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து நல்ல ரெட் கலர்ல இருந்துச்சு இந்த டேட்ஸ் வந்து. ஸோ இந்த டேட்ஸ் தோட்டத்துக்கெல்லாம் போய் முடிச்சு வந்துட்டு அதுக்குள்ளாடி வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் ஆனதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்ல நம்ம குக்கிங் பண்ண அந்த தோட்டத்துக்கே வந்துட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு சுற்றி இந்த மாதிரி தான், அதுலேயே டேட்ஸ் ட்ரீஸ் தான் இருக்குது. அதுலேயும் நல்லா டெக்கரேட் பண்ணி விட்டு பசங்களுக்கு விளையாடுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த டேட்ஸ் எல்லாம் நிறைய வெரைட்டியாக வந்து பார்க்க நிறையவே எடுத்து சாப்பிட்டதுனால எல்லாருமே வந்து ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. அதனால இந்த டீயோடவே நாங்கள் வந்து டின்னர் வந்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த vlog வந்து இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.